You must follow the procedures. வணக்கம் நண்பர்களே, இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். என்னடா இது நான் காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? காதல்ங்கிறது என்னதுங்க? அன்பை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது தான். இப்போ ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பு மட்டும்தான் காதல் அப்படிங்கிறாங்க. பட் உண்மையிலேயே ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வது, ஒருத்தருக்கு ஒரு சக இன்னொரு மனிதனுடன் பரிமாறிக்கொள்வது, அது காதலனுடன் தான் ஏற்படணுங்கிறல, சகோதரனிடம் கூட ஒரு அன்பு, பிரியம், பாசம், எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு நண்பர்களுடன் கூட ஏற்படலாம். ஆனால் திருமணம் அப்படின்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் கணவனை தவிர்த்து வேறொரு ஆணிடம் ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு, அன்பை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்குது. அதாவது கணவனிடம் மட்டும்தான் அவள் பிரியத்தை காட்ட வேண்டும், எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இதே போன்ற ஒரு கேள்வி தாங்க ஒரு கணவருக்கு இருந்து அவர் மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய கோரிக்கையாக வைக்கிறார். அதாவது என்னோடய மனைவி என்னை தவிர்த்து இன்னொரு ஆணுடனும் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறா, அதனால நான் அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் உயர்நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்து, உடல் ரீதியான தொடர்பு வைத்து கொண்டால் மட்டுமே அது கள்ள உறவு அப்படின்னு சொல்லப்படுமே தவிர, ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இன்னொரு ஆணுடன் வைத்துக்கொள்வதுங்கிறது அது போல் கணக்கில் ஆகாது. ஸோ இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு வெற்றுவாதம், நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அடுத்தவர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு வேலையே ரொம்ப சம்பளமே ரொம்ப கம்மி, நான் 8000 தான் சம்பளம் வாங்குகிறேன், அதில் 4000 ஜீவனாம்சம் கொடுக்கணுன்னு ஏற்கனவே இன்னொரு சூட்டில் அவங்க போட்ட சிவில் சூட்டில் கொடுத்துட்டாங்க, இன்னும் கொடுக்க சொன்னால் எப்படிங்கன்னு. அப்போ நீ கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணுறச்சு ஒரு பெண்ணை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது அவளை வைத்து வாழ்வதற்கு அளவுக்கு உனக்கு வருமானம் வருதான்னு பார்த்துக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணியிருப்ப. அப்போ இப்போ அது மாதிரி சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஸோ நீ நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான உடல் வைத்திருக்கிறதுனால நீ கண்டிப்பாக உன்னுடைய மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க அளவிற்கு வருமானத்தை சேர்த்து கொண்டு அவள் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கட்டாயம் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா பாருங்கள், ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணைவின்னு சேர்த்துக்கிறாங்க. ஆனால் பிற்பாடு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு, பிணக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வரும்பொழுது அவளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே நம்மளுடைய சமுதாயத்தில் பெரும்பான்மையான ஆண்களுக்கு இருக்கிறதே இல்லை. ஏன்னா என்னையே வேணான்ட்டு தூக்கி போட்டு போயிடா, அவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த காலத்துலேயேங்க திருமணம் செய்யாமல் வைத்து கொள்ளும் பெண்ணுக்கே கூட அவளுக்கு வேண்டிய பொருளாதாரத்துக்கான தேவைகளை எல்லாம் தீர்த்து சரி செய்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தான் அந்த காலத்தில் ஆண்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. அவள் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் இல்லெஜிட்டிமேட் சட்டப்பூர்வமான வாரிசுகள் இல்லை என்றாலும் அந்த குழந்தைகள் படிப்பது, அதனுடைய திருமணம், அது எல்லாத்துக்கும் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு தான் வந்தார்கள். ஆனால் இப்பொழுது தான் திருமண உறவிற்குள் புகுந்த பிறகு அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அவளுக்கு நான் பணமே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு முரண்டு பிடிக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக, கணவன்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சரி, இது கணவன்மார்கள் மட்டும்தான் பார்த்தா சமுதாயமே ஒரு பெண்ணை எப்படி எப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறதே வச்சுருக்குங்க. இந்தந்த நேரத்தில் தான் வெளியே வரணும், இந்தந்த பேர்கிட்ட தான் பேசணும், இந்தந்த பேர்கிட்ட தான் இப்படி தான் பழகணும் அப்படிங்கிற வரைமுறையில் வச்சுருக்காங்க. இந்த 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 கோர்ட் சீனே பாருங்களேன். ஆண்களுக்கு இல்லாத தப்பான நேரம் பெண்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? ஒரு பொண்ணு பையன் ரோட்ல நின்று பேசினா தப்பு, சேர்ந்து பைக்ல போனா தப்பு, மிட் நைட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறது தப்பு, ஜோரா சிரிக்கிறது தப்பு. இதெல்லாம் தப்புன்னு எந்த சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கோ? ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்தது இல்லைங்களா? அப்போ எழுந்த நிறைய விமர்சனங்களில் பெண்களை ஏன் அந்த நேரத்தில் வெளியே வராங்க, ஏன் தனிமையான இடத்துக்கு போகிறாங்க, ஏன் இருட்டில் அந்த மாதிரி போனாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்தது. அதே மாதிரி ஈசிஆர் ரோட்டில் அந்த காரை துரத்திட்டு போகிற அந்த ஆண்கள்லாம் பண்ணப்போ இந்த பெண்கள் ஏன் அந்த நேரத்தில் அங்கே இருக்கணும்? இப்படி எந்த காலத்திலும் அன்னைக்குன்னு இந்த படம் ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்குங்க, இப்போவும் அது கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஸோ ஒரு பெண் எந்த நேரத்தில் வெளியே வர வேண்டும், யாருடன் பேச வேண்டும், யாருடன் பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் சமுதாயமே சில சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கு. ஸோ சட்டம் எவ்வளோதான் கடுமையான சட்டங்கள் போட்டாலும் சமுதாயத்தின் பார்வை மாறாத வரைக்கும் இதுக்கான விரிவு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் தோணும். முக்கியமாக இங்கே மாற்றம் வர வேண்டியது கணவன்மார்களுடைய மனதில் தான். ஸோ ஒரு பெண் நம்மளோட மட்டும்தான் அட்டாச்மெண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அவள் இன்னொரு ஆணுடன் பழகினாலும் அதை
நல்ல ஒரு கண்ணோட்டத்துடன் பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். இனிய காதலர் தின வாழ்த்துக்கள்.